நாம் எடுத்த இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் இதை இணைந்து நாம் உயிரின் துணை கொண்டு இது அனைத்துமே ஒளியான உணர்வுகளாக உயிரான்மாவாக நம் உயிருக்கு அழியா சொத்தாக அழியா பொக்கிஷமாக நம் உயிரான்மாவை அந்த ஜோதி சுடராக ஒளிநிலையாக உருவாக்கும் நிலைக்குத்தான் நாம் இந்த தியான பயிற்சியை நாம் மேற்கொண்டோம். விவசாயம் செய்யக்கூடியவன் அவன் பயிர்களை அந்த விளை நிலங்களிலே அவன் நடுகின்றான். அதற்கு வேண்டிய நீர், உரங்கள் மற்ற அனைத்தையுமே கொடுத்தாலும் அந்த விவசாயியால் கொடுக்கப்படக்கூடிய இந்த சக்திகளை ஒவ்வொரு பயிரும் அதை ஏற்று தனக்குள் அந்த சக்தியை வளர்த்து அது ஒரு வித்திலிருந்து எண்ணிலடங்காத மணிகளாக ஒவ்வொரு செடியும் அதனுடைய பலன்களை தருகின்றது. ஆனால் விவசாயியினுடைய நோக்கமோ ஒரு வித்திலிருந்து எண்ணிலடங்காத மணிகளை அவன் அதிலிருந்து அறுவடை செய்யும் நிலையாகத்தான் அவன் அந்த விவசாயமே செய்கின்றான். ஒரு நெற்பயிரை விளைய வைத்தோம் என்றால் அதில் நெல் மணிகள் அது சரியான பருவத்திலே உருவாகி அது அனைத்துமே அறுவடைக்கு அது சரியான பருவம் வந்துவிட்டால் அந்த பயிரை அறுத்து அதில் இருக்கக்கூடிய மணிகளை நாம் பிரித்தோம் என்றால்தான் நாம் விதைத்ததனுடைய பலனையே நாம் பெற முடியும். அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது அனைத்துமே முற்றி போய் பலன் இல்லாது, அது விளைய வைத்ததனுடைய பொருளை இல்லாது அது பட்டு போய்விடும். அதுபோன்றுதான் முதலிலே சொன்னது போன்று நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடியது இந்த உடல் தான். இந்த உடலை உருவாக்கிய அல்லது இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த உடலுக்குள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர், அது நம் கண்களுக்கு தெரியவில்லை, தெரிவதும் இல்லை. ஆனால் இந்த உயிர் தான் இந்த உடலை உருவாக்கியது. இந்த உயிர் தன்னுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த உடலை உருவாக்கி உள்ளது. இந்த உடலிலிருந்து தன்னுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த வாழ்க்கையும் நடத்துகிறது என்று நாம் இந்த உடலோடு சேர்ந்து உடல் பற்ற எண்ணாது அழியக்கூடிய இந்த உடல்பால் நம்முடைய நினைவுகளை செலுத்தாது ஞான விழிப்பாக நமக்குள் சதா சர்வகாலமும் துடித்து இயக்கிக் கொண்டிருக்கும், வழி நடத்தி கொண்டிருக்கும், வாழ்க்கை வழி நடத்தி கொண்டிருக்கும் அந்த உயிரின்பால் நம் நினைவை செலுத்தி உயிரின்பால் பற்று கொண்டு இந்த உயிருக்கு அழியா சொத்தை சேமிக்கத்தான் நாம் இந்த தியான பயிற்சியை எடுக்கின்றோம். இந்த தியான பயிற்சியை எடுத்துதான் இந்த வாழ்க்கையை அருள் வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். இந்த அருள் வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் உயிரோடு ஒன்றி அவனுடன் அவனாக அவன் எப்படி அழியாத நிலையில் கொண்டு இருக்கின்றானோ அந்த அழியாத நிலையை நான் பெற முடியும். அந்த அழியாத நிலையை நான் பெறக்கூடிய அந்த சக்தி பெறும் பொழுதுதான் மற்றவர்களுக்கும் அந்த நல்ல வழியை, அருள் வழியை அவர்களுக்கும் இதை வழிகாட்ட முடியும் என்பதை இந்த உயிர் பற்றை வளர்த்து உயிரோடு ஒன்றி உணரை ஒளியாக மாற்றி சென்ற பெரும் கூட்டமைப்பாக துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் அடைய, மற்றவர்களையும் அந்த நிலையை அடைய செய்ய அது ஏதுவாக இருக்கும். அது அல்லாதபடி முதலிலே சொன்னது போன்று இந்த உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள், இந்த உடலையும் இந்த உடல் உறுப்புகளையும் நோய் வராதபடி இதை நாம் காப்பதற்காகவோ இந்த உடலிலே நீடித்த நாள் நாம் அந்த அடிப்படையிலே வாழ முடியும் என்ற நிலைகளிலோ நாம் எது நமக்கு தேவையோ
எது நிலையானதோ அதை எண்ணாதபடி நாம் தியானம் இருக்கின்றோம், தியானம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். துன்பங்கள் வருகின்றது, அல்லது சிக்கல்கள் வருகின்றது, அல்லது உடலிலே வலி வருகின்றது, நோய் வருகின்றது என்று அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களுக்கும் அல்லது இந்த உடலில் ஏற்படக்கூடிய வலியோ வேதனையோ இதை போன்ற நிலைகளையும் நாம் சீரமைப்பதற்காக, இதையே நாம் தடுத்து நிறுத்துவதற்காக நாம் இந்த தியானத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இதுக்கு ஆயுசு பத்தாது. இந்த உடலை வைத்துதான், இந்த வாழ்க்கையை வைத்துத்தான் உயர்ந்த சக்தி பெற முடியும். அது உண்மைதான். அதற்கு இந்த உடல் தேவைதான், இந்த வாழ்க்கையும் தேவைதான். ஆனால் இந்த உடலுக்காக, இந்த வாழ்க்கைக்காக இந்த உயிரை அடகு வைப்பது எந்த வகையில் நியாயம்? ஆகவே அன்றாட வாழ்க்கையில் நாம் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் குழப்பங்களையும், இந்த உடலில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நாம் எண்ணிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் எடுக்கக்கூடிய தியானம் அதற்கு சரியாக போய்விடும். அப்படி அல்லாதபடி நம் உயிரின் இயக்கத்தை உணர்ந்து நான் தான் அவன், அவன்தான் நான் என்று ஞானகுரு காட்டிய வழி அந்த உயிரோடு நாம் ஒன்றி, அந்த உயிரோடு ஒன்றிய நிலைகள் பேரருள் பேரொழியாக நாம் மாற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த உடலை, இந்த இயந்திரத்தை, இந்த வாழ்க்கையை நாம் இந்த உயிருக்கு அந்த அருள் சக்தியை பெறுவதற்கு நாம் இதை ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது ஏகாந்த நிலையாகின்றது. நாம் சொல்லுகின்றமே வலி, வேதனை, துன்பம், நோய், பிணி அல்லது மற்றவர்கள் வெளிப்படக்கூடிய கௌரவ செயல்கள், பிடிக்காத செயல், இதையெல்லாம் இந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலை வந்துவிட்டால் இது எதுவுமே நம்மை பாதிக்காது. அவன் இப்படி பேசினான் என்று சொல்வதோ அல்லது என் உடலில் இந்த இடத்திலே கடுமையான வலி இருக்கிறது என்று சொல்வதோ இது எதுவுமே நம்மை இயக்காது. நம்மை அந்த உணர்ச்சிகள் நம்மை தூண்டி அந்த வலிக்கும் நம்மை கொண்டு செல்லாது. அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையும், உயிரோடு ஒன்றி பேரருள் பேரொழியாக நாம் எடுத்து பழக்கக்கூடிய பழக்கம் வந்துவிட்டால் நம்மை எந்த உணர்வுகளும் நம்மை இயக்காது. எல்லாமே வரும், எல்லாமே நம் மீது மோதும், ஆனால் நம்மை இயக்காது. ஏனென்றால் எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதற்குள் அந்த இயக்க சக்தி அது மின்சாரமோ அல்லது ஒரு நெருப்பையோ அல்லது ஒரு இயக்க சக்தியை கொடுக்கும் பொழுதுதான் அந்த இயந்திரம் ஓடும். அதுபோன்று நம் உடலிலே துன்பமோ துயரமோ வேதனையோ மற்றவர்கள் சொல்லக்கூடிய அவதூறான சொல்லோ அல்லது மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ச்சியோ அல்லது இந்த உடலில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சியோ எதுவாக இருந்தாலும் அதற்கு ஜீவன் கொடுத்தால், அதற்கு இயக்கத்திற்கு உண்டான ஆக்க சக்தியை கொடுத்தால்தான் அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கும். அதற்குண்டான இயக்க சக்தியை கொடுக்கவில்லை என்றால் அது எதுவுமே நம்மை இயக்காது. ஆக குரு அதைத்தான் அவர் வாழ்நாளிலே செயல்படுத்தினார். ஆக நீங்கள் எல்லாம் அந்த உயர்ந்த ஒளியான நிலை பெற வேண்டும், அந்த ஒளியான உணர்வுகள் நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் என் குரு காட்டிய வழியில் நான் அதை செயல்படுத்துகின்றேன். ஆக நீங்கள் அந்த ஒளியான நிலை பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய தியானம். ஆக நீங்கள் ஒளியான நிலை பெற வேண்டும் என்று நான் தியானிக்க அதே வழியில் நாம் செல்ல செல்ல உங்களுடைய தீமைகள் என்னை பாதிப்பதில்லை, உங்களுடைய துன்பங்கள் என்னை பாதிப்பதில்லை, உங்களுடைய நோய்கள் என்னை பாதிப்பதில்லை என்று தெளிவாகவே சொல்லுகின்றார். ஆக இது குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய சரியான பாதை. ஆக மற்றவருடைய தீமைகளையோ துன்பங்களையோ நோய்களையோ நமக்குள் வராது தடுக்க வேண்டும் என்றால் எல்லோரும் அந்த ஒளியான நிலைகள் பெற வேண்டும் என்று அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். ஆக இது புறநிலைகளுக்கு எப்படியோ இதுவேதான் அகநிலைகளுக்கும். ஆக அகநிலை என்று என்னால் என்ன அர்த்தம்? வெளியிலே அவன் இப்படி பேசினான், இவன் இப்படி செய்தான், அவன் எனக்கு தொல்லை கொடுக்கிறான் என்று சொல்வதைத்தான் மனதிற்குள். அது வெளியிலே நடக்கக்கூடிய போராட்டம், தனக்குள் அகத்திற்குள் உணர்வுகள் ஒன்றுக்கொன்று போராடி எனக்கு இங்கே வலிக்கின்றது, இங்கே வேதனையாக இருக்கின்றது, நான் தியானம் இருந்தாலும் எனக்கு இப்படி செய்கின்றது, என்னால் இதை வெளியே சொல்ல முடியவில்லை என்றெல்லாம் மனதிற்குள் போராட்டம். வெளியிலே எப்படி போராட்டமோ மனதிற்குள் போராட்டம். ஆக இதையே உள்ளுக்குள் வெளியில எப்படி மற்றவர்களை எண்ணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைவை செலுத்தினமோ அதையே இந்த உடலையே ஆலயமாக ஒரு கோவிலாக வணங்கி இங்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள், மாறுபாடான உணர்வுகள், எதிர்மறையான உணர்வுகள் இவை அனைத்திற்குமே அந்த ஒளியான உணர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த உள்ளுக்குள்ளே செலுத்தினால் இந்த உடலுக்குள் வரக்கூடிய தீமைகள் நமக்கு இயக்காது, துன்பங்கள் நம்மை இயக்காது, அந்த நோயும் நம்மளை இயக்காது. இது அனுபவபூர்வமாக
குரு நமக்கு காட்டக்கூடிய நிலை. இந்த அடிப்படையிலே நிச்சயமாக யாராக இருந்தாலும் அது உணர முடியும். ஆக துன்பம் என்றோ, துயரம் என்றோ, வேதனை என்றோ, நோய் என்றோ வராமல் இருக்காது. ஆனால் அந்த உணர்வு நம்மை இயக்காது தடுப்பதற்குத்தான் குரு இதை சொல்லுகின்றார். என்னால் இன்னும் ஒருபடி மேலே சென்று, அப்படி நான் உங்களுடைய துன்பங்களையும் தீமைகளையும் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளையும் உங்களுடைய போகும் பாதைகளை தடைப்படுத்தக்கூடிய நிலைகளையும் அல்லது இன்னாரால் தான் அல்லது இவரால் தான் தடைப்படுத்துகிறது என்று இதை நான் தேடிக்கொண்டிருந்தால் அந்த உணர்வு தான் எனக்குள் குருவாக வரும். அந்த உணர்வு தான் என்னை இயக்கும். அந்த உணர்வு தான் என்னை ஆட்சி செய்யும். ஆக நான் அதுவாகத்தான் ஆவேன். ஆக தீமை எப்படி உருவாகின்றது, தீமை எப்படி இயக்குகின்றது, துன்பம் எப்படி உருவாகின்றது, நோய் எப்படி உருவாகின்றது, இதை எப்படி மாற்ற வேண்டும் என்று இதை ஆராய்ச்சி செய்து இதை நாம் தெரிந்து அதற்கு பின் நாம் அந்த ஒளியான நிலைகளை பெறலாம் என்று சொன்னால் யாருக்குமே இந்த ஆயுசு பத்தாது. ஆக இதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் அதுதான் குரு நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய நிலை. நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். அதுபோல் இந்த உலக மக்கள் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நம் நினைவை, நம்முடைய இயக்கத்தை, நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய அழுத்தத்தை, நம்முடைய எல்லையாக அதை வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திற்குள் மகிழ்ச்சியுடைய ஈர்ப்போட்டத்தில் இணைந்து அங்கிருந்து அந்த அருள் சக்திகளை பெற்று அதை நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சக்தியாக நம்முடைய தியானம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மூச்சு, நம்முடைய சொல் செயல் அமையுமே. ஆனால் இந்த உயிரிலே மோதக்கூடிய விரிதொரு உணர்வு நாம் எடுக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வோடு கலக்கப்படும் பொழுது லவ குசா நாம் நோயை பற்றியோ தீமையை பற்றியோ ஒரு அணுவினுடைய இயக்கத்தை பற்றியோ என்ன ஏது என்று விஞ்ஞான அடிப்படையில் நாம் நினைவை செலுத்தி எதை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதை இந்த வழியிலே நாம் சென்றோம் என்றால் அது தன்னிச்சையாக நாம் உணர்த்தும். இதை நாம் தேடி அறிய வேண்டும் என்ற நோக்கத்திலே நினைவை செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் விஞ்ஞானம் அதைத்தான் தெளிவாக நிரூபிக்கிறது என்று குரு அடிக்கடி சொல்லுகின்றார். ஆக விஞ்ஞானி அவன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை செயல் வடிவுக்கு கொண்டு வந்து ஒரு இயந்திரத்தையோ கருவிகளையோ அவன் உருவாக்கி மக்கள் பயன்பாடுக்கு கொண்டு சென்றாலும் அதில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டால், அதில் ஏதாவது தடை ஏற்பட்டால் அவன் அதற்காக சோர்வடைவதில்லை, வேதனைப்படுவதில்லை. நாம் இன்று பக்தி மார்க்கத்தில் மற்ற நிலைகளை சொல்வது கொண்டு யாரோ நம்மை இப்படி செய்து விட்டார்கள் அல்லது இவர்களுக்கு இதை செய்தால் அது கொடுப்பார் என்ற நிலையில் இல்லாதபடி எங்கே தடையானது, எந்த இடத்திலே குறையானது என்பதை அந்த குறையை நீக்கக்கூடிய நிலைகளை நினைவை செலுத்துகின்றான். சரி, இந்த கருவியிலே இந்த குறைபாடினால் இது நிகழ்ந்து விட்டது, இந்த குறையை நீக்கி அடுத்து இந்த கருவியிலேயே இன்னொரு வசதியை ஏற்படுத்தி இதை காட்டிலும் வளர்ச்சி கொண்டதாக வர வேண்டும் என்ற நோக்கத்திலே அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆறாவது அறிவை, அவனுக்குள் இருக்கக்கூடிய உயிரான ஈசனை அந்த அடிப்படையிலே நினைவை செலுத்தும் பொழுது குறையையும் நீக்குகின்றான், தனக்கு வேண்டிய வசதியையும் செய்து அத்தகைய கருவியாக அவன் உருவாக்குகின்றான். இதைத்தான் உங்களுக்கும் மெய்ஞான அறிவாக உங்கள் வாழ்க்கையிலே குறைகள் வரும் பொழுது குறைகளை அகற்றக்கூடிய சக்தியிலே தான் நினைவு செல்ல வேண்டும். நமக்கு என்ன வசதி வேண்டுமோ அதிலே தான் நினைவு செலுத்த வேண்டுமே தவிர இங்கே குறைகள் இப்படி இருக்கின்றது அல்லது இந்த குறைகள் எப்படி வந்தது, இந்த குறைகள் ஏன் இப்படி இருக்கின்றது, இந்த துன்பங்கள் ஏன் இப்படி செய்கின்றது அல்லது என்னை அறியாத குடும்பத்தில் ஏன் இப்படி வருகின்றது என்று குறைகளையும் துன்பங்களையும் பற்றி நினைவை செலுத்தி அதையே திரும்ப திரும்ப கணக்கு போட்டு நாம் போக வேண்டிய பாதையை, நாம் பெற வேண்டிய உன்னதமான சக்தியை, நாம் வாழ வேண்டிய ஏகாந்த வாழ்க்கையை நாம் இதற்கு அதாவது அடமானம் வைத்த மாதிரி ஆகிவிடுகின்றது. ஆக அது போன்று இல்லாதபடி, என்றால் நம்முடைய தியானமே அதற்குத்தான், குருநாதர் கொடுக்கக்கூடிய உபதேசமும் அதற்குத்தான். இந்த குறுகிய கால மனித வாழ்க்கைக்காக அல்லது இந்த மனித வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய இன்ப துன்பம் என்று சொல்லுகின்றமே அதற்காக அல்ல. இந்த உயிர் பல கோடி சரீரங்கள், அதான் ஆதி முதல்வன் என்று சொல்வது, எத்தனையோ பல கோடி ஆண்டுகளாக நமது உயிர் ஒவ்வொரு சரீரத்திலும் வலுவான ஆற்றல் மிக்க சக்திகளை நுகர்ந்து நம்மை இந்த கோடி கரையாக கடைசி எல்லையாக இதற்கு அடுத்து உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று அனைத்திலுமே மகா சர்வ சக்திகளையும் பெறக்கூடிய நிலைகளாக இந்த உயிர் உருவாக்கி உள்ளது. ஆக இந்த நிலையை நாம் உணர்ந்து அந்த உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக உயிர் இந்த அளவு நம்மை கொண்டு வந்த நிலைகள், இந்த உயிரான நிலைகளை நாம் மதித்து உயிரோடு ஒன்றி அந்த ஞானிகளைப் போன்று மகரிஷிகளைப் போன்று அந்த அழியா பொக்கிஷமான
அழியா பேரானந்த நிலை பெறக்கூடிய சக்தியாக அந்த சந்தர்ப்பமாக நான் உருவாக்குவேன், அதை நான் பெறுவேன், அதை நான் வளர்ப்பேன், அதுதான் எனக்கு வேண்டும் என்று இந்த குறுகிய கால வாழ்க்கையை பற்றி சிந்தனையை செலுத்தாது, அதிலே நினைவுகளை செலுத்தி அதிலே சுழன்று கொண்டிருக்க நாம் பெற வேண்டியது என்ன, நாம் போக வேண்டிய பாதை என்ன என்ற இந்த அடிப்படையில கொண்டு சென்றோம் என்றால், அந்த அடிப்படையில குரு உணர்வோடு இணைத்து அருள் உணர்வுகளை நாம் சுவாசித்து நம் உயிர் வழி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு உணவாக கொடுத்தோம் என்றால் வெளியிலே வரக்கூடிய அனைத்துமே நம் உயிரிலே பட்ட பின் இந்த உண்மைகளை உணர முடியும். நாம் எதையெல்லாம் தேடி தெரிந்து கண்டுபிடித்து அல்லது அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து போராடி கொண்டிருக்கின்றோமோ அந்த கனப்பொழுதிலே அதற்குண்டான ஞானங்கள் வரும். அதான் அருள் ஞானம் என்று சொல்வது. அந்த அருள்ஞான வழியிலே நாம் சென்றோம் என்றால் இந்த வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக அமைகின்றது. இல்லை என்றால் இது சாதாரண வாழ்க்கை தான். ஆக வரக்கூடிய நிலைகளை நாம் எண்ணி அதற்குள் சுழன்று அதற்கு பின் நான் ஆத்ம சித்தி செய்வேன், அதற்கு பின் நாம் தியானம் செய்வேன், அதற்கு பின் நான் கூட்டு தியானம் செய்வேன் என்றால் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நாம் ஆத்ம சித்தி செய்து, ஒவ்வொன்றுக்கும் நாம் தியானம் செய்து, ஒவ்வொன்றுக்கும் கூட்டு தியானம் செய்து கொண்டே இந்த வாழ்நாளை வாழ்ந்தோம் என்றுதான் இருக்குமே தவிர அருள் வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும், அருள்ஞானிகள் காட்டிய அருள் வழியிலே வாழ வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் அனைத்துமே இந்த வரக்கூடிய நிலைகளில் நினைவை செலுத்தாது. நாம் போக வேண்டிய பாதை, நமக்கு வேண்டியது என்ன என்ற இந்த அடிப்படையில் ஒரு வியாபாரம் செய்பவன் அவனுக்கு வேண்டியது லாபம். ஆனால் அவனுக்கு வேண்டியது லாபம் என்றால் அந்த லாபத்திற்குண்டான நல்ல பொருளை அவன் வியாபாரம் செய்தால் அந்த நல்ல லாபம் அவனுக்கு கிடைக்கும். இது போன்றுதான் நாம் ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் சேமித்து நம்முடைய உடலிலே அதை விளைய வைத்து, அது நோயாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் நம்மை கேவலமாக பேசினாலும் சரி, பழிதீர்ப்பேன் என்று சொன்னாலும் சரி, இந்த உடலிலே வரக்கூடிய நிலையில் இந்த உடலோடு போகட்டும் என்று இதை விடுத்துவிட்டு நான் அருள் ஒளியை பெறுவேன், அருள் சக்தியை பெறுவேன் என்று மீண்டும் மீண்டும் நாம் இதை செலுத்தினோம் என்றால் நம்முடைய செயல்கள் அதுவாக மாறுகின்றது. இந்த வாழக்கூடிய காலத்திலே நாம் இந்த உயர்ந்த உணர்வுகளை அழியா சொத்தாக சேமித்த நிலையாகும். நாம் நினைக்கலாம் இப்படி செய்தால் மற்றவர்கள் அவர்கள் செயல்களை செய்து கொண்டே இருப்பார்களே, அது வந்து கொண்டேதானே இருக்கும். அப்படி என்றால் அதற்கு நாம் எதையாவது செய்ய வேண்டுமே என்றால் அது மீண்டும் உடலில் விளைந்த உணர்வு தான். உடலில் விளைந்த உணர்வுக்கு நாம் மீண்டும் சமாதானம் செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் சிவதனுசைத்தான் எடுக்க முடியுமே தவிர விஷ்ணு தனுசை எடுக்க முடியாது. ஆகவே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாம் பெற்று அதையே நம் சொல் செயல் பேச்சு மூச்சாக அமைத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக அருள் வாழ்க்கையாக வாழ முடியும். என்றால் நமது ஞானகுரு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அவர் அதைத்தான் செயல்படுத்தினார், அதைத்தான் தன் வாழ்க்கையில நிரூபித்து நமக்கும் இந்த ஒரு உடலோடு இல்லை என்றாலும் இத்தனை வருட காலமாக இனியும் இந்த உணர்வுகள் எல்லோருக்கும் கிடைக்க செய்யக்கூடிய வழிகாட்டியாக ஞான குருவாக நமது குரு நமக்கெல்லாம் வழிகாட்டி இன்றும் அதை நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக நாம் அந்த ஞான குருவுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையாக அவரை போன்று நாம் வளர்ந்து காட்ட வேண்டியதுதான். ஆக அவருடைய வழியிலே நாம் செயல்பட வேண்டும் என்றால் நாம் அதைத்தான் நம்முடைய முகப்பிலே முன்னணியிலே வைக்க வேண்டும். அவர் சொன்ன நிலைகளை நாம் கடைபிடித்து அதன் வழி நாம் செயல்படுத்த நம் உயிரான ஈசனிடம் அதை எண்ணி ஏங்கி அதை முயற்சி செய்தாலே போதுமானது. எனக்கு இது இப்படி இருக்கின்றது, இப்படியே வருகிறது, இப்படியே வந்தால் நான் என்ன செய்வது என்று இந்த பக்கம் நினைவை செலுத்துவதற்கு பதிலாக உயிரான ஈசனிடம் இது இப்படி இருக்கின்றது, குரு அருள் நான் பெற வேண்டும், ஞான குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும், குரு எப்படி இதிலே தீமை நீக்கக்கூடிய அந்த அருள் உணர்வுகளை அவர் பெற்றாரோ வளர்த்தாரோ, அவர் எப்படி அந்த ஞான குருவாக மாறினாரோ அந்த ஞானம் எனக்கு இப்பொழுது வேண்டும், அந்த சக்தி எனக்கு இப்பொழுது வேண்டும், அந்த அருள் எனக்கு இப்பொழுது வேண்டும், என்னுடைய பேச்சு மூச்சு செயல் அனைத்தும் அந்த நிலையாக வர வேண்டும், என்னை பார்ப்பவருக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இந்த வெளியிலிருந்து வந்த உணர்வுகளை அதற்கு நினைவை செலுத்தாதபடி எது வேண்டுமோ அதை நாம் வேண்டி கேட்டு பெற்றால் இந்த வாழ்க்கை அருஞான வாழ்க்கையாக நம் ஞானகுரு வாழ்ந்தது போன்று அமைகின்றது. அந்த நிலையை நாம் அனைவரும் பெறுவோம். அந்த நிலை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு உயிரான ஈசனையும் கடவுளாக வணங்கி அந்த ஈசன் வீட்டிற்கும் ஆலயம் என்றது ஒவ்வொரு உடல்களையும் மதித்து எந்த ஞானகுரு நமக்கு இந்த அருள் பாதையை காட்டினாரோ அந்த ஞானகுருனுடைய அருள், ஞானகுருனுடைய அருளால் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரல் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் பெற வேண்டும். அனைவரும் அந்த ஞான குருவாக அருஞானியாக வளர வேண்டும் என்று, அனைவரும் அந்த நிலை பெற வேண்டும் என்று நம் உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த சக்திகளை நாங்கள் பெறுவோம்.
ஞான குருவாக நாங்கள் மாறுவோம். உலகுக்கு வழிகாட்டியாக ஞான குருவை போன்று செயல்படுவோம் என்று, அந்த செயல்படக்கூடிய சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று இத்தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் அந்த ஞான குருவாக அருஞானியாக வளர வேண்டும் என்று நாம் தியானிப்போம்.